இப்போ நம்ம பார்க்க போகிறது நேந்திரம் பழம் மோர் குழம்பு எப்படி வைக்கணுங்கிறது. மறக்காமல் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெட் கலரில் எழுதியிருக்கோம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க, பெல் பட்டன் அழுத்திடுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ கேளுங்க, கண்டிப்பாக அதுவும் நாங்கள் வீடியோவாக எடுத்து போடுவோம். வணக்கம். இப்போது வீடியோக்குள்ளார போகலாம். போகிறது நேந்திரம்பழம் மோர் குழம்பு. நேந்திரம்பழம் இந்த மாதிரி கருப்பு தோலாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறது சுமாராக தான் இருக்கும், நன்னா இருக்காது. மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: வெல்லம் 1 பீஸ், தேங்காய் அரை மூடி, தயிர், வெந்தயம், நெல்லிக்காய் அளவு புளி, 2 மிளகா வத்தல், தாளிச்சு கொட்ட கடுகு, கருவேப்பிலை, மிளகா வத்தல், தேங்காய் எண்ணெயில் தான் தாளிச்சு கொட்டணும். மஞ்சப்பொடி, வெல்லம், உப்பு, நேந்திரம்பழம் இப்போ நம்ம நறுக்கி வேக போடுறோம். அதுக்குள்ளே இந்த இதை வறுத்துண்டு அரைக்க போகிறோம். நறுக்கிறோம் இந்த சைஸ்க்கு இருக்கணும், அப்போ தான் பழம் நல்லா வெந்தால் கூட நமக்கு பீஸ் கிடைக்கும். ரொம்ப பொடியாக போட்டால் நல்லா இருக்காது. இப்போ இதோட நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். அது முங்குற அளவு தண்ணி விட்டுக்குங்க. மஞ்சள் பொடி, இந்த எடுத்து வச்சுருக்கிற வெல்லம், உப்பு, மோர் குழம்புக்கு தேவையான அளவு போட்டுருங்க. இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும், இது கொஞ்சம் வேகணும். அதுக்குள்ளே நம்ம இதை வறுத்துக்கலாம். அப்புறம் தேங்காய் எண்ணெய் விட்டு மிளகாயும் வெந்தயமும் வறுத்துக்கிறோம். அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும் இல்லையா? ஆமாம். இந்த நேந்திரம் பழம் மோர் குழம்பு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னெல்லாம் நல்லாயிருக்கும்? சாதத்தோட உருளைக்கிழங்கு கறி நல்லாயிருக்கும், வாழைக்காய் கறி நல்லாயிருக்கும், கோஸ் கேரட் கறி நல்லாயிருக்கும், கீரை கூட்டும் நல்லாயிருக்கும். கறினா பொரியல், பிளாம்ஸ் கறி நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய், புளி, தயிர் விட்டு அரைக்கணும். இதை வறுத்ததையும் போட்டுங்க. எல்லாத்தையும் தேங்காயோட போட்டுட்டு தயிரை விட்டு தான் அரைக்கணும், தண்ணி விடக்கூடாது. அரைக்க வேணுங்கிற தயிர் விட்டுக்குங்க. இப்போ அரைக்க போகிறோம். நல்லா அரைச்சாச்சு இல்லையா? அரைஞ்சாச்சு. இப்போ இந்த பழம் வெந்துட்டு இருக்கு இல்லையா? ஆமாம். அரைச்சி எடுத்ததை இதில் விட்டு இன்னும் கொஞ்சம் தயிர் கடைஞ்சி விட்டுக்கலாம் வேணும்னா. வேறு தண்ணியெல்லாம் விடக்கூடாது, இந்த தண்ணியே போடும் உங்களுக்கு. இப்போ இந்த பழாப்பழங்கிற நேந்திரம் பழம் சாப்பிட மாட்டேங்கிறவங்க இப்படி பண்ணி சாப்பிட்லாம். வெல்லம் போட்டு நெய்யை விட்டு இந்த நேந்திரம் பழத்தை கட் பண்ணி வதக்கி அப்படியும் சாப்பிட்லாம். வெல்லம் போட்டு அதுவும் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு காட்டுறேனே. நேந்திரம் பழம் உடம்புக்கு நல்லது, குழந்தைகளுக்கு கொடுத்தா அவ்வளோ நல்லது. நல்லா தோல்லாம் பழபழன்னு இருக்கும். குழந்தைகளுக்கு வெயிட் போடும். நாங்கள்லாம் குழந்தைகளுக்கு நேந்திரம் பழத்தை வத்தலாக காய வச்சுட்டு அதை பவுட்ரு பண்ணி கூழ் கிளறி கொடுப்போம். அது அவ்வளோ நல்லது. நேந்திரம் பழம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகணும், இல்லைன்னா இது கல் மாதிரி இருக்கும். பார்க்க குழ குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக ஆனாக்கா நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம். மொத்தமாக இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்கணும். 10 நிமிஷம் கொதிக்கணும். அதில் இப்போ ஏறக்குறைய ஒரு 7 நிமிஷம் ஓடியாச்சு. ஆமாம். மோர் குழம்பு 10 நிமிஷம் தான்.
இப்போ நேந்திரம்பழம் நல்லா வெந்தாச்சு, சாஃப்டாகிடுச்சு. இப்போ அரைச்ச விழுத போடுறோம் நம்ம. இப்போ இன்னும் கொஞ்சம் தயிர் மிக்ஸி அலம்பி, ஏன்னா அதில் அந்த வெந்தயம் மிளகாலாம் ஒட்டின்னு இருக்கும். இன்னும் கொஞ்சம் தயிரை கலந்து அதில் விட்டுறோம். ஆமாம், மிக்சியில் இருக்கிறத கையில் தான் எடுக்கணும். ஸ்பூனில் எடுத்தால் சரிபட்டு வராது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டோம்னா நேந்திரம்பழம் மோர் குழம்பு நல்லா நுரைச்சி வரப்போ அணைச்சிட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, மிளகா வத்தல் தாளிச்சு போட்டணும். இது சாதத்துக்கு போட்டுன்னு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். சைடிஷாக தொட்டுக்கிறது நல்லா இருக்காது. அடக்கி தொட்டுக்கலாம். ரவை அடை, வெறும் கோதுமை ரவை அடை, நார்மல் அடை, அதுக்கெல்லாம் தொட்டுக்க நல்லாயிருக்கும். அடை ஒரு 7-8 டைப்பு பண்ணலாம். எடுத்துக்கலாம், கேட்டால் பண்ணலாம். இப்போ நுரைச்சி வருது. இப்போ தாளிப்பு மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுறோம். மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதும் தேங்காய் எண்ணெயில் தான். தாளிக்கிறதுக்கு கடுகு, மிளகா வத்தல், கருவேப்பிலை. இப்போ மோர் குழம்பு தயார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நேந்திரம்பழம் மோர் குழம்பு எப்படி பண்ணோங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த நல்ல ரெசிபியில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.